இம்ப்ரூவிங் த பீசஸ். ஸோ அப்படின்னா நம்மளோட பீசஸ் எங்கே இருக்கோ அதை விட ஒரு பெட்டர் ஸ்கொயருக்கு இம்ப்ரூவ் பண்ணும். பேசிக்காக இந்த கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த மிடில் கேம். ஸோ நம்ம ஓப்பனிங்கில் என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டெவலப் ஆல் யோர் பீசஸ். ஓப்பனிங்கில் நம்மளோட எல்லா மைனர் பீசஸையும் டெவலப் பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். அந்த இடத்துல ஓப்பனிங் ஓவர். ஸோ இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ இந்த ஓப்பனிங் முடிஞ்சிருக்கு, ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்கள் மிடில் கேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அட்டாக் போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரக் ஆயிடுவோம். ஓகே, ஓப்பனிங் வந்து நமக்கு தெரியும் என்ன ஆகணும், எல்லா பீஸும் டெவலப் பண்ணியாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, ஸ்ட்ரக் ஆயிடுவோம். ஸ்ட்ரக் ஆகும்போது என்ன பண்ணுவோம் நம்ம, ஓகே அட்டாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் F4 E5 நேராகவே அட்டாக் போகிறது. ஸோ F4 ஆடுவாங்க, E5 ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர் F3 G4 G5 இந்த மாதிரி கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஆஃப்டர் ஓப்பனிங் நீங்கள் இப்போ தான் மிடில் கேம் என்டர் ஆகிருக்கீங்க. இந்த இடத்துல நம்ம அட்டாக் போகலாம். அந்த அட்டாக்குக்கும் ஓப்பனிங் எண்டுக்கும் நடுவில் நம்மளோட எல்லா பீஸஸையும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இம்ப்ரூவ் யோர் பீஸ் பற்றி நான் ஆல்ரெடி எந்த பீஸ்க்கு எது பெஸ்ட் ஸ்கொயர்னு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பொசிஷன் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பெஷலாக பிஷப்பை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம், ரைட்டா? இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, ஒயிட் டு பிளே. பிஷப்பை நீங்கள் எங்கே டெவலப் பண்ணுவீங்க? எஸ், பார்த்த உடனே எங்கே தோணுது, பிஷப் E3 டெவலப் பண்ணலாம், பிஷப் F4 டெவலப் பண்ணலாம், பிஷப் G5 டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியான மூவ்ஸ். அண்ட் நிறைய பேர் இந்த இடத்துல E5 அப்படின்ற பான் ட்ரேக்கும் யோசிப்பீங்க, ஓகே? ஆனால் ஒரு பிஷப்க்கு என்ன தேவை? குட் ஸ்கொயர் கிடையாது. பிஷப்க்கு ஒரு குட் டயக்னல் தேவை, ஒரு ஓப்பன் டயக்னல். எந்த டயக்னலில் ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கோ, நோ பாயிண்ட்ஸ் ஆர் வெரி லெஸ் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற டயக்னலில் நம்ம பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு பிஷப் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எங்க வைக்கலாம்னு பார்க்கக்கூடாது. ஓவரால் போர்டில் எந்த டயக்னல் குட் டயக்னல்னு பார்க்கணும். அண்ட் அந்த டயக்னலுக்கு நம்ம பிஷப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கிற டயக்னல், அப்போ இந்த பக்கம் பாருங்க A1 to H8 இந்த டயக்னல்ல G7ல மட்டும்தான் பான் இருக்கு. அப்போ நம்ம பிஷப்பை B2ல வச்சோம்னா G7 வரைக்கும் டார்கெட் பண்ண முடியும், ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் மூவ் பான் B3. பான் B3 opponent என்ன ஆனாலும் rook E8 A6 rook D8 என்ன ஆனாலும் நெக்ஸ்ட் மூவ் பிஷப் P2. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், நைட் ஆன் C3 பிஷப்பை பிளாக் பண்ணிட்டு இருக்கு, ஏன் பான் மட்டும்தான் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பீஸை நம்ம ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இந்த நைட் C3 பிஷப்பை பிளாக் பண்ணுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம், நைட்டை நம்ம சிம்பிளாக எங்கேனாலும் எடுத்துக்கலாம். நைட்டை எடுத்தோம் அப்படின்னா பிஷப் ஒரு டைகல் ஓப்பன் ஆகிடும். ஆனால் ஒரு பானை ஒரு ஃபைலை பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பானை ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல் எடுக்க முடியாது. ஸோ ஒரு போர்ட் ஓப்பனா க்ளோஸ்டான்றதை டிசைட் பண்றது பான் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பிஷப் ஓப்பன் டைகனல்ல இருக்குமா, க்ளோஸ் டைகனல்ல இருக்கா, குட்டா பேடா எல்லாத்தையும் டிசைட் பண்றது பான் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஸோ பான் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்றத பார்க்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் நிறைய பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்ட் போர்ட், பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அது ஓப்பன் போர்ட். அதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும். மற்றபடி இந்த நைட் இருக்கு, குயின் இருக்கு, ஆப்போனண்ட்டுக்கு நைட் இருக்குன்றதுலாம் பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், அவங்க நைட்டை எடுக்க வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கக்கூடாது, பான் எடுக்கக்கூடாது. ஓகே, B3 பிஷப் B2. ஸோ பிஷப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு குட் டயக்னல் டெவலப் பண்ணிட்டோம். அப்போ பிஷப் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இருந்து எந்த ஸ்கொயர்ல வைக்கலான்னு பார்க்காதீங்க. ஓவரால் போர்டில் எந்த டயக்னல் குட் டயக்னல், அந்த டயக்னல்ல நம்ம எப்படி பிஷப்பை இம்ப்ரூவ் பண்றது அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல E5 பிரேக் வைக்கலாமா கூடாதா? எஸ், இந்த பொசிஷன் இருக்கட்டும். ஓகே, ஏன் E5 பிரேக் ஃபர்ஸ்ட் அப்புறமா பண்ணக்கூடாதா? E5 பிரேக், பான் பிரேக், பானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஜென்ரலாக ஒரு பான் பிரேக் எதுக்காகலாம் பண்ணலாம், நம்மளோட பிஷப் க்ளோஸாக இருந்தால் அது ஓப்பன் பண்ணுறதுக்காக பண்ணலாம், ஆர் உங்களோட ரூக்கோட ஃபைல் க்ளோஸாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஸோ பானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது சம்திங் ஓப்பன் ஆகும், ரைட்டா? இப்போ நீங்கள் ரூக் E1 ஆடுறீங்க, ஐடியா பான் E5 இப்படி ஒரு மூவ் வைக்கும் போது உங்கள் ரூக்குக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்குது. ஒரு ரூக்குக்கான ஓப்பன் ஃபைல் கொடுக்கறதுக்காக ஆடலாம். ஆனால் நம்ம அகெயின் எதுக்காக பான் பிரேக் பண்ணும், நம்மளோட பீஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக. ஒரு க்ளோஸ்டு பொசிஷன்ல நம்மளோட பிஷப்போ ரூக்கோ மாட்டிட்டு இருக்கும் போது அதை ஓப்பன் பண்றதுக்காக தான் பான் பிரேக் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க பான் பிரேக் பண்றதுனால என்ன ஆகுது, உங்க பிஷப் ஓப்பன் ஆகல, ஆப்போனன்ட்டோட பிஷப் ஓப்பன் ஆகுது. நம்ம என்ன கலர் பிஷப் வச்சுட்டு இருக்கோம், டார்க் கலர் பிஷப். அப்போ இந்த டார்க் கலர் பிஷப் எப்படியும் டார்க் கலர் டைகனல் தான் போக போகுது. இந்த பிஷப்பை E4 பான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட பிஷப் C2லயோ D3லயோ இருக்கு, அப்போ இந்த D3 பிஷப் ஓப்பன் பண்றதுக்கு இந்த பான் பிளாக் பண்ணிட்டு இருக்கு, E பானை எடுத்தாதான் D3 பிஷப் ஆக்டிவ் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், E5 பிரேக் பண்ணி பிஷப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த பொசிஷன்ல
அந்த பானுக்கும் பிஷப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ரைட்டா? அண்ட் இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பான் E5 வைக்கும் போது ஈஸியாக வச்சிருவோம். பான் டேக்ஸ், குவீன் டேக்ஸ். இப்போ ஆப்போனண்டோட பிஷப் பாருங்க, 2 மூவ்க்கு முன்னாடி இந்த பிஷப்க்கு குட் டைகனலே இல்லை. ஒரு மாதிரி பானுக்கு நைட்டுக்கு நடுவில் லாக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நாம பண்ற பான் பிரேக்ல என்ன ஆயிடுச்சு, ஆப்போனண்டோட ஒரு பிஷப்க்கு குட் டைகனல் கிடைக்குது, ஆப்போனண்டோட பீஸ் இம்ப்ரூவ் ஆகுது. எஸ், இந்த மாதிரி பிஷப் டெவலப் பண்ணுறாங்க, நம்ம குயினை தான் மூவ் பண்ணி ஆகணும். குயினை மூவ் பண்ண உடனே நெக்ஸ்ட் ரூக் எடுத்து ஓப்பன் ஃபைலில் வச்சிருவாங்க. நம்ம பண்ற பிரேக்ல என்ன ஆயிடுச்சு, ஆப்போனண்டோட பிஷப், ஆப்போனண்டோட ரூக் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பான் பிரேக் பண்ணும்போது நம்மளோட ரூக் இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளோட பிஷப் இம்ப்ரூவ் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த பான் பிரேக் பண்ணணும். நம்ம பண்ற பிரேக்ல ஆப்போனண்டோட பீசஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி பிரேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிஷப்கான குட் டைகனல் பார்த்து பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரூக்குக்கு என்ன தேவை, ஓப்பன் ஃபைல் ஆர் செமி ஓப்பன் ஃபைல். போர்டில் இருக்கிற 7 ஃபைல் க்ளோஸ்டு, ஏலேருந்து சி அண்ட் அதே மாதிரி இலேருந்து ஹெச், 7மே வந்து க்ளோஸ்டு ஃபைல். உங்களுக்கு ஒரே ஒரு செமி ஓப்பன் ஃபைல் மட்டும்தான் இருக்குது, டி ஃபைல். ஸோ டி ஃபைலில் செமி ஓப்பன் ஃபைல் இருக்குது அண்ட் ஆப்போனண்ட்டுக்கு இ ஃபைல் செமி ஓப்பன் ஃபைல். ஸோ ஒரே ஒரு செமி ஓப்பன் ஃபைல் இருக்குன்றதுனால ஒரு ரூக் எடுத்து நம்ம இங்கே D1ல வச்சு இந்த செமி ஓப்பன் ஃபைலில் ரூக் வைக்கலாம். இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாங்க, குயின் C6 ஆடி இந்த பான் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம பானை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நெக்ஸ்ட் ரூக்கையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பேசிக்காக F1 to E1 இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஓகே, ஒரு ரூக்கை அந்த ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. எஸ், அந்த ரூக்குக்கான பெஸ்ட் பிளேஸ் ஓப்பன் ஃபைல், செமி ஓப்பன் ஃபைல், அந்த மாதிரி பிளேஸ்ல ஒரு ரூக்கை வைக்கலாம். ஆர் இந்த மாதிரி பான் பிரேக் பண்ணி ரூக்குக்கு நம்ம ஓப்பன் ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த பொசிஷன் என்ன ஆயிடுச்சு, ஒரு க்ளோஸ்டு ஃபைல்ல இருந்து இன்னொரு க்ளோஸ்டு ஃபைலுக்கு தான் அந்த ரூக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் F2 தாண்டி ஆடாது, அண்ட் மேபி E1ல இருக்கும்போது E4 தாண்டி ஆட முடியாது. அவ்வளவுதானே தவிர இந்த ரூக் ஸ்டில் க்ளோஸ்டு ஃபைலில் இருக்கிற ரூக் தான். உங்களால் முடிஞ்சால் லேட்டர் ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் பெட்டர். அதர்வைஸ் இதுவும் க்ளோஸ்டு ஃபைல் ரூக் தான். ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த பானை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், அது லேட்டர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போனண்ட்டுக்கு இந்த ரூக் எடுக்கணும், ரூக் எடுத்தால் A6 பான் போகுது. ஸோ அதனால அந்த பானை மூவ் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கும் இந்த ரூக்கை எடுக்கும் போது E4 பான் போகுது, அதனால நம்ம E4 சப்போர்ட் பண்ணலாம். E4 சப்போர்ட் பண்ணும்போது ஆப்போனண்ட் வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம அட்டாக்கிங் சைடில் இருக்கும். நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம அந்த அட்டாக் பண்ணணும். அட்டாக்கிங் சைடில் இருக்கிறவங்க பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, டிஃபென்சிவ் சைடில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம், இருக்கிற பீசஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், கிங் H1 மூவ் பண்ணியாச்சு. ஆப்போனண்ட் ரூக் எடுக்கும் போது இப்போ பான் F3 நான் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஆப்போனண்ட்டுக்கு பெருசாக பிரேக் இல்லை, D5ல பிரேக் இல்லை, இந்த பானை மூவ் பண்ண முடியாது, பிஷப்பை வெளியே எடுக்க முடியாது, ரூக்குக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு வேற எந்த அட்டாக்கிங் மூவ்ஸுமே இல்லை. ஸோ அவங்க பாசிவாக மூவ் பண்ணி தான் ஆகிறோம். இப்போ நாம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். B3 பிஷப் B2, பிஷப் ஒரு குட் டைகனல் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் மோரோவர் இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட அட்டாக் எங்கே இருக்குது அந்த சைடு இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து கிங் சைட் அட்டாக் பண்ணுறீங்கன்னா உங்களோட பீசஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் கிங் சைட் பார்த்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். பீசஸ் எல்லாம் குயின் சைட் பார்த்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அண்ட் திடீர்னு கிங் சைட் அட்டாக் பண்ணணும்னா பண்ண முடியாது, ரைட்டா? எந்த பக்கம் டார்கெட் இருக்கு, நீங்கள் எங்கே அட்டாக் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பீசஸை இம்ப்ரூவும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பொசிஷன் B3 பிஷப் B2 இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ரூக் எடுத்து செமி ஓப்பன் ஃபைலில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ரூக்குக்கு வேறு எங்கேயுமே ஓப்பன் ஆர் செமி ஓப்பன் ஃபைல் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமைனிங் 7மே க்ளோஸ்டு தான், ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம அட்டாக் போகலாமான்னு பார்த்தா இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஸோ இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து பாருங்க, இந்த பிஷப் அன்டெவலப்ட், ஸ்டார்டிங் ஸ்கொயர்லேயே இருக்கு. ரூக் அன்டெவலப்டு, இந்த ரூக் F1 ரூக் அண்டர் டெவலப்ட், ஸ்டார்டிங் ஸ்கொயர்லேருந்து வெளியே வந்துருச்சு, பட் ஸ்டில் நாட் குட், ரைட்டா? ஆனால் நைட்டு டெவலப் பீஸ் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த B3 பிஷப் B2 ஆடி அன்டெவலப்ட் பீஸை வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு அன்டெவலப்ட் பீஸையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம், ரைட்டா? இதையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த அண்டர் டெவலப்டை எடுக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த C3 நைட் டெவலப்டு பீஸ் தான், ஏற்கனவே டெவலப் ஆயிடுச்சு தான், இருந்தாலும் அதையும் நம்ம ஸ்டில் இன்னும் பெட்டர் பிளேஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னும் போது டெவலப்டு பீஸையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அன்டெவலப்ட் பீஸ்க்கு. ஸோ டெவலப் ஆகாத பீஸை ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆன பீஸை ஸ்டில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நைட்டை எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம், நைட் E2 இந்த மாதிரி வரலாம். அண்ட் ஆப்போனண்ட்டுக்கு அகெயின் பெருசாக மூவ் இல்லை. ஸோ இப்போ நம்ம அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி நைட்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆப்போனண்ட் என்ன பண்ணுவாங்க, ரூக் E6, ரூக் E7, ரூக் B8 இந்த மாதிரி ஏதோ ஒரு மூவ் தான் வச்சாலும் நைட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. சேம் முன்னாடி சொன்ன மாதிரி கிங் சைட் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பீசஸையும் நான் கிங் சைட்
டுவர்ட்ஸ் கிங் சைட் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அட்டாக் ஸ்டார்ட் பண்றேன். எங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னா பான் G4. இந்த பான் G4க்கு ஒப்பனண்ட்டுக்கு ப்ராப்பர் டிஃபென்ஸே இல்லை. ஐடியா பான் G5னா நைட்டு ட்ராப், நைட்டுக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயரே இல்லை. ஸோ இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ணுவாங்க, H6 ஆடி இந்த G5 ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ட் பண்ணதுக்கப்புறம் ரூக் G1, ஏன்னா என் ரூக் க்ளோஸ்டு ஃபைலில் இருக்கு, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு E5ன்னு பிரேக் பண்ணேன்னா என் ரூக் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக்கோட ரூக் இம்ப்ரூவ் ஆகிடும், பிளாக்கோட பிஷப் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ ஆப்போனண்டோட பீஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான பான் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பீசஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம பண்ணுற பான் பிரேக்கில் ஆப்போனண்டோட பீஸ் இம்ப்ரூவ் ஆகப்படுது. ஸோ ரூக் G1, ஐடியா பான் G5. இந்த பான் G5க்கு என்ன ஆயிடுச்சு, நான் என்னோட ரூக்கு க்ளோஸ்டு ஃபைலில் இருக்கிற என்னோட ரூக்கை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆப்போனண்ட் என்ன வேணாலும் ஆடட்டும், என்ன ஆனாலும் ஐடியா பான் G5. ஸோ சும்மா ரேண்டம் மூவ் தான் வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல அட்டாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இதோட முடிஞ்சிச்சு. என்னோட டாபிக் இம்ப்ரூவிங் த பீசஸ் தான். ஸோ என்ன ஆனாலும் ஐடியா பான் G5, பான் டேக்ஸ், ரூக் டேக்ஸ். ஸோ இப்போ இந்த ரூக்குக்கு செமி ஓப்பன் ஃபைல் வந்துருச்சு. என்னோட பிளான் நெக்ஸ்ட் ரூக்கையும் வேணா எடுத்துட்டு ரூக் G1 வச்சு G7 டார்கெட் பண்ணலாம், குயின் F6 டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஸோ உங்களுக்கு டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து ஓப்பனிங் முடிஞ்ச உடனே நாம அட்டாக் போகக்கூடாது. எல்லா பீசஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் ஆல் யோர் பீசஸ். பிஷப்க்கு குட் டைகனல், ரூக்குக்கு ஓப்பன் ஆர் செமி ஓப்பன் ஃபைல், நைட்டுக்கு அவுட் போஸ்ட் முடிஞ்சா அவுட் போஸ்ட். இந்த இடத்துல அவுட் போஸ்ட் இல்லை. ஸோ நைட்டுக்கான பெஸ்ட் பிளேஸ் எங்கன்றதை பார்த்துட்டு அண்ட் எந்த சைட் அட்டாக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பீசஸ் எல்லாம் வெல் செட்டில்டு, இதுக்கப்புறம் நம்ம அட்டாக் போகலான்ற ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அந்த இடத்துல பண்ணுற அட்டாக் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க.